ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மெஹந்தி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு போட்டிருந்தேன். நாங்கள் சேலம் போயிருந்தோம். சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஜர்னி சின்னதாக. இங்கே பாருங்கள், வாழைப்பழம் வாங்குறதுக்குலாம் ஃபேர்லேண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு எல்லாம் பை நிறையா வாழைப்பழம் வச்சுட்டு திருப்பி போயிட்டுருந்தோம். எங்கே போகிறோன்னு இப்போ தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், மாடர்ன் தேட்டர் இருக்குல்ல, இதுதான் சேலம்லேயே ஓல்டஸ்ட்டு. பாருங்கள், ஏற்காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்காடுக்கு தான் போயிட்டுருந்தோம். அங்கே போக ஆரம்பிச்சோன்னே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்ட்டு. ஏன்னா போகிற வழியில் ஃபுல்லும் மங்கீஸ் நிறையா இருக்கும். அதனால் நம்ம அங்கே அவங்க முன்னாடி சாப்பிட்டோன்னா அவங்க வேற வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக வாங்கிட்டு போயிருக்கோம். அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது அதான் பிரெட் ஜாம் சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு காலைல 7, 8 மணிக்கு எந்திச்சு கிளம்பி திருப்பி அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 8 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சின்ன போகிற வழியில கிளிக்ஸ்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட்லாம் மேட்சிங்காக எடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள், சன்ரைஸ்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8, 9 ஆயிடுச்சு. அப்போல்லாம் பாருங்கள், போன வாழைப்பழத்தை பாருங்கள், போகிற வழி ஃபுல்லும் மங்கீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிட்டுருந்தோம். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். இந்த பாருங்கள், சித்திரப்பூலாம் கொஞ்சோண்டு தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் எப்பயுமே வந்து எங்கே ட்ரிப் போனாலும் மங்கீஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக எதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டே இருப்போம். எங்களுக்கு அதில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாக அத்தனை மங்கீஸ் அப்படியே வேகமாக ஓடி வந்தாங்க. செம்மையாக இருந்தது ஒரு ஃபீலு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள், கிளைமேட்லாம் அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஒரு 9:30க்கு தான் மேலே போனோம். அப்போல்லாம் செம்ம கிளைமேட்டு. இதை பாருங்கள், எவ்வளோ ஆஞ்சநேயர் பேர் வராங்க மங்கீஸ் அவ்வளோ வந்தது. எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு பழமாக வச்சுருந்தோம், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருந்தோம். எனக்கு சேலம்லேயே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வியூலாம் நல்லாயிருக்கும். அந்த வியூலாம் இன்னும் கிட்ட பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நாங்கள் ஸ்டாப் பண்ணல. அப்புறம் ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு மங்கீஸ்க்கெலாம் பனானா எல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம், பேக் ஃபுல்லும் இந்த இதெல்லாம் கொடுத்துடலான்ட்டு இப்போ பாருங்கள் கொடுத்துட்டே இருந்தோம். வந்துட்டே இருந்தாங்க, ஓடி ஓடி ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போடவெல்லாம் ஆரம்பித்தாங்க. சண்டைலாம் போடக்கூடாதுன்ட்டு அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாருக்குமே ஒன்று கொடுத்துட்டோம். அப்படி கொடுக்குறப்ப எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படியே அவங்களாம் வந்து வாங்கி சாப்பிட்றப்ப பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கும்போதே. பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல 3 மங்கீஸு. கேஷுவலாக எடுத்தது. இந்த மங்கி தாங்க பாருங்கள். இங்கே தான் நாங்கள் ஸ்பாட் செலக்ட் பண்ணோம், கர்வ்டு ரோட்ஸ்லாம் தெரியணுன்ட்டு. அப்போ வந்து நான் இந்த மங்கியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா திருப்பி 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 ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்படி லெஃப்ட்டில் ஒரு ஃபோர்ஸு, ரைட்டில் ஒரு ஃபோர்ஸு, அப்புறம் இந்த 3 பேர் இருக்க மங்கீஸு அந்த ஃபோர்ஸு. பாருங்கள், எவ்வளோ க்ளவுடியாக செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ட்ராவல் பண்ண மாதிரியா ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் நிஜமாக வந்து ஷாக் ஆகிட்டேன் தெரியுங்களா. அப்படியே நாங்கள் போகிறப்ப டைம் வந்து ஒரு 9, 9:30 தான். ஆனால் இந்த கிளைமேட்டை பார்த்தா உங்களுக்கே என்ன தோணுது, ஒரு ஈவினிங் டைமில் போன மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஹேர் பின் பென்ஸ் 20 கிட்ட இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றும் போகிறப்ப எடுத்துகிட்டு இருந்தேன். இது எத்தனாவது தெரியுதா ஏதாவது? எதுவும் தெரியல. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு மரம் தெரியும். அந்த ஆரஞ்ச் கலரில் ஃப்ளார்ஸ் தெரியுதுல்ல, இந்த மரம் தாங்க. சின்ன வயசில் எனக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த மரத்தில் இருக்க பூவை வச்சு நாங்கள்லாம் சின்ன வயசில் சண்டை போடுவோம். ராஜா ராணி மாதிரி அதை உள்ளார இருக்க பெட்டல்ஸ்குள்ளார இதெல்லாம் இருக்குங்கள, மகரந்தம்லாம் சொல்லுவாங்கள்ல, ஆண்ட்ரிஷியம் கணேஷம், அதெல்லாம் வச்சு சண்டை போடுவோம் நாங்கள்.
அதில் யார் ஜெயிக்கிறாங்க அந்த கேம் விளாடுவோம். எனக்கு அந்த மரணமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் நிறையா இருந்தது. இதோ பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது. திருப்பி நம்ம ஆஞ்சநேயர் வந்துட்டாங்க. போஸ் எப்படிலாம் கொடுக்குறாங்க பாருங்கள், மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க நான் கிளிக்ஸ் எடுக்க எடுக்க. அப்புறம் என் அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன தண்ணியை வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் அந்த மங்கி என்ன பண்ணுதுன்னு ஷாக் ஆகிடுவீங்க. பார்த்தீங்களா மங்கி பொறுமையாக அப்புறம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள மாதிரியே இப்படிலாம் குடிக்குதேன்னு ஷாக் ஆகிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா, நம்ம மங்கீஸ் கூட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் அந்த ஸ்பாட்டில் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வாட்டர் பாட்டிலையும் கீழே போட்டுட்டு தண்ணியை இப்படி நக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு வழியாக எல்லா தண்ணியும் குடிச்சிருச்சு. எப்படி க்யூட்டாக இருக்குங்களேங்க. அந்த லொக்கேஷனு அந்த வியூவு எல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ தாங்க நான் சொன்னேன்ல வியூ வந்து நாங்கள் போன டைமே மார்னிங்கு. ஆனால் இது பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஃபீலே இருக்கும். இன்னும் ஒரு 2, 3 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஏற்காடு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கோயில்லாம் இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த கோயில் போனதில்லைங்க. அதனால் என்ன கோயில்னு எனக்கு சொல்ல. திருப்பி நாங்கள் வியூ பாயிண்டில் நிறையா அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வரும் நடுவில். இப்போ தாங்க அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்ததே. பாருங்கள் கிளைமேட்லாம் அப்படியே மேலே அப்படியே அந்த பனி எப்படி இருந்ததுன்னா அப்படியே வெள்ளை காட்டுக்குள்ளார போன மாதிரி இருந்தது. எப்படி இந்த ஃபாக்லாம் வந்துச்சு பாருங்கள். நான் இது வந்து ஆக்சுவலி 2 பேரும் ஒரே மாதிரி ஃபோஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணலாம் கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் இதுதான் காஃபி ஃப்ளவர்ஸு. போகிற வழியில் ஃபுல்லும் இதே தான் இருந்தது. அந்த ஒயிட் கலரில் செம்மையாக பூத்துருந்ததுங்க. இப்போ அதான் நிறையா இருந்தது. நிறையா காஃபி ஃப்ளவர்ஸ் இந்த டைமில் பார்த்தோம். நான் சொன்னேன்ல 2 பேரும் ஒரே மாதிரி ஃபோர்ஸ் குடுக்கணும்னு வண்டி மேலலாம் இப்படிலாம் ஃபோர்ஸ் குடுத்துட்ருந்தோம். வண்டின்னு சொல்லக்கூடாது. நாங்க அதுக்கு பேர் வச்சுருக்கோம் ராக்கின்ட்டு, எங்க வண்டி பேரு. அப்புறம் அந்த வியூ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருந்தோம். இதாங்க அந்த காஃபி ஃப்ளவர். நல்லா ஜூமில் பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கு பேக்ரவுண்ட் சாங்கு மூங்கில் காடுகளை போட்டா எப்படி இருக்குங்க. ஹோப் இந்த வீடியோஸில் இந்த கிளைமேட்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
அப்புறமேட்டு இந்த காஃபி ஃப்ளவர்ஸோட செல்ஃபி. இதுதாங்க நாங்கள் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்லங்க. அப்படியே மேலேருந்து பள்ளம் அப்படி தெரிஞ்சது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஃபோஸ் கொடுத்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கணும்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த எல்லாரும் காமிக்கிற மாதிரி வானத்தை பிடிக்கிறது, கையை ஓப்பன்லாம் இருக்கிறது, இதெல்லாம் தாங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் ஒரே ஃபோஸ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம், ஒரே மாதிரி ஃபோஸ் கொடுத்து. இந்த ஃபோஸ் தான் என்னாலலாம் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க மரத்துலலாம் சாஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கே பயமாக இருந்தது. நான் வேணால் தொட்டு பார்த்துக்கிறேன்னு தொட்டு மட்டும் தான் பார்த்து ஃபோஸ் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் செம்ம வியூங்க, செம்ம என்ஜாய்மெண்ட். போகும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனுச்சு. இது சும்மா அங்கே போகிற வழியில் சும்மா ட்ரெக்கிங் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ன்ட்டு ஒரு சின்ன மலை மாதிரி இருந்தது என்ன. பாருங்க எப்படி கும்முன்னு இருட்டு இருக்குது. எனக்கே ஒரு டைம் ஷாக் ஆயிடுச்சு. நான் அங்கே போகிறது மார்னிங் தானா இல்லை ஈவினிங் தானான்னு எனக்கே நிறைய டைம் டவுட் வந்துச்சு. டைம் அத்தனை டைம் பார்த்தேன். அப்படின்னா பாருங்களேன். ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து 17th மே அப்போல்லாம் மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போயே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளவர் ஷோ இதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போது ரீசெண்டாக. அப்போல்லாம் நாங்கள் போகல. ஆனால் அப்போவே அப்படி இருந்ததுன்னா பாருங்கள், இப்போலாம் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போலாம் மழை பெஞ்சு இன்னும் நிறையா அருவிங்கெல்லாம் சின்ன போகிற வழியிலலாம் இருக்கும். நாங்கள் போனப்போ எதுவும் இல்லை, அதனால தான் இந்த வீடியோஸில் எதுவுமே போடல. சும்மா அந்த பைக் ரைட்ஸு, அந்த டேர்னிங்ஸு, இந்த வியூவு, கிளைமேட்டு அதெல்லாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதான் பாருங்கள், ஏற்காடோட டாப்பிக்கே வந்தாச்சு. கிளைமேட் பார்த்தா இப்போ நீங்கள் காலையில் 9, 10 மணின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கள்ல. அப்படி தான் நாங்களும் நம்பல. அப்புறம் நாங்கள் ரூம் போயிருந்தோம். நாங்கள் ரூம் போன இடத்துல சும்மா அங்கே இருந்த கார்டன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 1, 2 தான் இருந்தது, நிறையாலாம் இல்லை. ஆனால் அதை பாருங்கள், அந்த பிங்க் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் எங்கன்னா மிஸ்டின்ட்டு ஒரு ஹோட்டல். இதோ பாருங்கள், திருப்பி இந்த வீடியோவில் வரும். நார்மலாக தான் இருக்கும், ஹோட்டல்லாம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரேட்டும் சரி. இதுவும் இதோ பாருங்கள், வேணா புக் பண்ணி போய்க்கோங்க. இதோ பாருங்கள், ரூம் கூட உங்களுக்கு வியூ ஒரு காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. இதாங்க ஒரு மெயின் ஹால் மாதிரி ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, பெட்டு, டைனிங் சின்னதாக ஒன்று, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்கும். இதை பாருங்கள், வார்ட்ரோப் கூட இருக்குது, டிவி எல்லாமே இருக்கும். நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஸ்டே பண்ணுறதுக்கோசம் சின்னதாக புக் பண்ணியிருந்தோம். இந்த பாருங்கள், மிரர் அதெல்லாம் இருக்கா. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள், ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப இது பண்ண முடியாது. ரேட்டும் சரி. அங்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் ஏதோ புதுசாக செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே ஸ்டோன், அந்த கலர் பிளாக் கலர் இருந்ததுல, அதெல்லாம் ஸ்டோனுங்க. இதுதான் வார்ட்ரோப்பில் சும்மா ஷெல்ஃப்ஸ் இருந்தது. நம்ம ஏதாவது கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா பேக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணும், விட்டுட்டு வந்துடாதீங்க.
இதாங்க ஒரு சின்ன ரூமு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் அவ்வளோதான் சின்னதாக இருக்கும். அதில் நான் எதுவும் இது பண்ணல. பாருங்கள் நார்மலாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது வெளியில் பாருங்கள் நாங்கள் போனப்போ லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் ரூமில் கார்ட்டூன் மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். மழைன்றனால எல்லோரும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.